ஒரு மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருந்தார். ஒரு மனிதன் அவரிடம் வந்து அவரைத் திட்டத் தொடங்கினான். புத்தரைத் திட்டிய பிறகு புத்தரின் பதிலுக்காகவோ அல்லது எதிர்வினைக்காகவோ காத்திருந்தான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியம், புத்தரின் முகத்தில் சிறிதும் மாற்றம் இல்லை. மனிதன் மேலும் கோபமடைந்து புத்தரை அவமதிக்க அதிக அவமானகரமான வார்த்தைகளை பயன்படுத்தினான். ஆனாலும் புத்தரிடமிருந்து எந்த எதிர்வினையோ அல்லது பதிலோ கிடைக்கவில்லை. இது சில மணி நேரம் தொடர்ந்தது. கடைசியில் மனிதன் சோர்வடைந்து புத்தரிடம், நான் உன்னை திட்டிக் கொண்டிருக்கிறேன், உன்னை அவமதித்தேன், ஆனால் நீ என் மீது கோபப்படவில்லையா என்று கேட்டான். புத்தர் பதிலளித்தார், நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். மனிதன் குழப்பமடைந்து, ஆனால் நீ அதைக் கேட்டாய், ஒவ்வொரு வார்த்தையும் இல்லையா? புத்தர் புன்னகைத்து, எனக்கு திட்டுதல் தேவையில்லை. பிறகு நான் ஏன் அதைக் கேட்க வேண்டும்? மனிதன் மேலும் குழப்பமடைந்து அங்கேயே நின்றார். புத்தர் புரிந்து கொண்டு அதை மேலும் விளக்கினார். அந்த திட்டுதல்கள் எல்லாம் உன்னிடமே இருக்கின்றன. மனிதன் பதிலளித்தான், நான் அந்த வார்த்தைகளையெல்லாம் உன்னிடம் சொல்லிவிட்டேன். அது எப்படி என்கிட்டே இருக்கும்? புத்தர் கேட்டார். நீ ஒருவருக்கு நாணயங்களைக் கொடுத்தால் அந்த நபர் அந்த நாணயங்களை ஏற்கவில்லை என்றால் அந்த நாணயங்கள் யாரிடம் இருக்கும்? மனிதன் பதிலளித்தான், ஒருவர் அவற்றை ஏற்கவில்லை என்றால் அந்த நாணயங்கள் என்னிடமே இருக்கும். மனிதனின் பதிலைக் கேட்ட பிறகு புத்தர் புன்னகைத்து, நீ சொல்வது சரி. துஷ்பிரயோகத்திலும் அதேதான் நடந்தது. நீ இங்கு வந்து என்னைத் திட்டியபோது அந்த அவமானகரமான வார்த்தைகளைச் சொன்னாய். ஆனால் நான் உன்னிடமிருந்து ஒரு துஷ்பிரயோகத்தையும் ஏற்காததால் அந்த துஷ்பிரயோகங்கள் அனைத்தும் உங்களுடன் இருக்கும். எனவே நான் உன் மீது கோபப்பட எந்த காரணமும் இல்லை. மனிதன் தன் தவறை புரிந்து கொண்டு புத்தரிடம் மன்னிப்பு கேட்டான். மக்கள் கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளுக்கு பதிலளிக்காதே. உன் மனதின் அமைதியும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள்தான் இவை.